PCOS க்யூர் பண்ணணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் பாலயோகம். நான் ஒரு ஃபிட்னஸ் கோச். நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஹெல்தி தோசை வீடியோவோட தம்ப்நெயில்ல PCOD PCOSன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை 70% உமன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ், இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ். 1. இர்ரெகுலர் பீரியட் ஆர் நோ பீரியட். வருஷத்துக்கு 8க்கும் கீழே தான் அவங்களுக்கு டேட் வரும். 2. ஹெவி பீரியட், பிளட்டு, பெயின் எல்லாமே அதிகமாக இருக்கும். 4. எக்ஸஸ் ஹேர் க்ரோத், அன்வான்ட் ஹேர் க்ரோத், பியர்ட், பேக், பிரெஸ்ட் இங்கெல்லாம் அன்வான்டாக ஹேர் க்ரோத் ஆகும். 5. ஹேர் லாஸ். மேரேஜ் ஆன உமன்ஸ்லாம் இங்கே குங்குமம் வைப்பாங்களே, இந்த இடத்துல ஹேர் லாஸ் ஆகும். 6. ஆயிலி ஸ்கின். 7. ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா லேட் ஆகும். இந்த 7 தான் இந்த ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ். என்ன ரீசன்னால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்மோன் பற்றி பார்த்துடலாம். ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆனால் ஹை லெவல் அமௌண்ட் இருக்கிறது மேலுக்கு தான், ஃபீமேலுக்கு கம்மியாக இருக்கும். இந்த ஹார்மோனோட ஒர்க் என்னன்னா, ஒரு பாய் வந்து அடல்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அவரோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறதும் பியர்ட் வளர வைக்கிறதும் இந்த ஹார்மோனோட வேலை. ஓகே, இப்போ என்ன ரீசன்னால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். 1. இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர ப்ராப்ளம். 2. ஜெனடிக் ஃபேக்டர்னு ரீசன். 3. இப்போ நம்ம பார்த்தோமே ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த ஹார்மோன் லெவல் வந்து ஃபீமேலுக்கு ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபீமேலோட ஓவரிஸ் லைட்டாக பெருசாகி அதோட அவுட்டர் எட்ஜஸில் நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் PCOD PCOS. ஓகே, இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 1. உங்கள் லைஃப் ஸ்டைலில் டெய்லி ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும். 2. டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் இன்டேக் பண்ணுங்க. 3. வெயிட் லாஸ். வெயிட் லாஸில் ஃபேட் லாஸ். வெயிட் மிஷினில் ஏறி நின்றவுடனே வெயிட் குறைஞ்சா போதுன்னு நினைக்காதீங்க. மிரரில் உங்கள் பாடியை பாருங்கள், ஃபேட் குறையுதா இல்லையான்னு. 4. ஈட் ஹெல்தி டயட். 5. டூ எக்ஸசைஸ். ஹிட், யோகா, ஜும்பா, வெயிட் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு கோட்லாம் அதிகமாக பண்ணுங்க. 6. ஸ்லீப் ப்ராப்பர்லி 7 to 9 hours. 7. ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். 8. ஈட் டைம்லி. டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம். ஓகே, இப்போ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1. ஸ்வீட் ஐட்டம். கூல்ட்ரிங்க்ஸ், ஜாகரி, ஹனி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 2. ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். சப்போட்டா, மேங்கோ இந்த மாதிரி ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 3. ஒயிட் ஃப்ளார் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். மைதா, பிரெட், பேக்கரி ஐட்டம், பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 4. ஸ்டார்ச் ஃபுட். ரைஸ், பொட்டேட்டோ, அரபினா சேப்பங்கிழங்கு இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. 5. டெய்ரி ப்ராடக்டை அவாய்ட் பண்ணிடுங்க. 6. டீ அண்ட் காஃபியை குறைக்க முடியாது, அக்செப்ட் பண்ணுறேன். அதனால் குவான்டிட்டியை குறைக்கலாம், குவான்டிட்டியை குறைச்சிருங்க. உங்களுக்கு வேணும்னா ஆல்மண்ட் மில்க்கு, கோகோனட் மில்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு லிஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம். 1. ரிச் ப்ரோட்டீன் ஃபுட். ப்ரோட்டீனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான்வெஜ் தான். எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ரையாரிட்டி வெஜ். ராஜ்மா, சன்னா, தால்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. 2. க்ரீன் வெஜிடபிள். குக்கும்பர், கேபேஜ், ப்ரக்கோலி, ரேடிஷ்னா முள்ளங்கி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. இதில் ஹை ஃபைபர் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் நிறையா இருக்குது. 3. நட்ஸ். வால்நட், ஆல்மண்ட் இந்த மாதிரி நட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. இதில் குட் ஃபேட் இருக்குது, உங்கள் ஹார்மோன் லெவலை கரெக்டாக ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி PCOD PCOS ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.